பாடம் 9. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. பாடம் 9, பேஜ் நம்பர் 66. அடுத்த படமே நம்ம பார்க்குறோம். அம்மையார் அவர்கள் அபு உமையா என்பவரின் மகளாவார்கள். இதை வாசிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இதில் இல்லாத சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அம்மையார் அவர்கள் முதலில் தங்களுடைய சிறிய தந்தையின் புதல்வர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்பவருக்கு திருமணம் செய்து தரப்பட்டிருந்தார்கள். உம்மு சலமா அபு சலமா அழகான தம்பதியினர். அப்துல்லா இப்னு அப்துல் அசத் என்பது அவர்களுடைய பெயராகும். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் மாற்றி வாசிச்சுட்டேன். அப்துல்லா இப்னு அப்துல் அசத் என்பது அவர்களுடைய பெயராகும். கணவன் மனைவி இருவருமே ஆரம்பத்திலேயே முஸ்லீம் ஆகிவிட்டனர். காஃபிர்களாக துன்புறுத்தப்பட்ட இருவரும் அபிசீனியாவில் ஹிஜ்ரத் செய்தனர். அங்கு சென்ற பின் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பெயர்தான் சலமா என்பதாகும். அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்த பின் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதினாவில் அவர்களுக்கு உமர் என்ற பெயருள்ள ஒரு ஆண் குழந்தையும் துர்ரா, ஜைனப் என்ற 2 பெண் குழந்தைகளும் பிறந்தன. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் 10 நபர்களுக்கு பிறகு முஸ்லிம் ஆனார்கள். பத்ர், உஹது ஆகிய போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹது போரில் ஒரு காயம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டார்கள். பிறகு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பும்போது அக்காயம் மேலும் அதிகமாகிவிட்டது. அதன் காரணமாக ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் மாதம் 8ஆம் நாள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுது கர்ப்பமாக இருந்தார்கள். ஜைனப் என்ற குழந்தை வயிற்றில் இருந்தது. குழந்தை பிறந்தவுடன் இத்தா முடிவடைந்து விட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் ஏதோ ஒரு காரணம் கூறி மறுத்துவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மையாரை மணமுடித்துக் கொள்ள விரும்புவதாக கூறி அனுப்பினார்கள். அதற்கு உம்மு சலமா அவர்கள், எனக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன, நானும் மிகவும் ரோஷப்படும் குணமுள்ளவள், எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என்று பதில் கூறி அனுப்பினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், உன்னிடமிருந்து ரோஷம் இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடும், உன்னுடைய உறவினர்கள் எவரும் இத்திருமணத்தை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள் என பதில் அனுப்பினார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மகன் சலமாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை நிக்கா செய்துவிக்க ஏற்பாடு செய்யும்படி கூறினார்கள். அதன்படி ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷவ்வால் மாத இறுதியில் நபி அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர் கீழ்காணும் துஆவை ஓதினால் அவருக்கு அல்லாஹு தஆலா மிகச் சிறந்ததை பகிரங்கமாக தருவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நான் கேட்டேன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இத்துன்பத்திலிருந்து என்னை காத்தருள்வாயாக. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, முசீபத்னா என்னுடைய துன்பம், முசீபத். அஜுர்னி என்றால் என்னை காத்தருள்வாயாக. வஹ்லுஃப் லீ, எனக்கு பகரமாக்குவாயாக. கைரன், சிறந்ததை. மின்ஹா, இதைவிட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருள் புரிவாயாக. எனவே என் கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது நான் இந்த துஆவை ஓதிக்கொண்டேன். எனினும் அபு சலமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்பதாக மனதில் எண்ணிக்கொண்டிருந்தேன். அல்லாஹு தஆலா எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யும் பாக்கியத்தை அருளினான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி இவங்களுடைய வரலாற்றை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்லேயே மிக மிக வயசானவங்க. ரசூல்லா திருமணம் முடிக்கும்போது இந்த உம்மு சலமாவுக்கு 40 வயது. சரிங்களா, 40 வயது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அசர் டு மக்ரிப், அசரை தொழுதுட்டு மக்ரிப் வரைக்கும் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்களாம். போயிட்டு சலாம் சொல்லிட்டு பேசிட்டு வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டாக போகிற வீடு உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீடு. கடைசியாக போகிறது ஆயிஷா அம்மாவுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு, ஏன்னா வயதிற்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இது 2வது சிறப்பு. முதல் சிறப்பு என்ன சொன்னேன், வயதான மனைவிகள்லேயே வயதானவங்க. 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அஸ்ர் தொழுது விட்டு மனைவிமார்களில் முதல்ல எந்த வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு. 3வது சிறப்பு, உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய கூற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எடுத்துக்கிடுவாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒரு
செய்தி சொல்ல ஒரு மஷ்ஆரா பண்ணுவாங்க இல்லையா, அல்லாஹுடைய தூதரே நீங்கள் முடிய தலையை மொட்டை அடிச்சுக்கோங்க, குர்பானி கொடுங்க. அதே போல் உங்களுடைய அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அத்துணை சஹாபாக்களும் செய்வாங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை மூலம் சொல்லிக் கொடுத்தவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல் உம்மு சலமா ரலியன் அவர்களுடைய வாழ்க்கையில், ரசூல்லாவோடு பயணித்த அந்த வாழ்க்கையில் 320 ஹதீஸை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல்லாவுடைய அந்த வாழ்க்கையில் ஆயிஷா அம்மாவுக்கு அடுத்து அதிகமாக அறிவித்து கொடுத்தது இந்த உம்மு சலமா தான். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது 5வது சிறப்பு. 4வது சிறப்பு 320 ஹதீஸை உம்மு சலமா நமக்கு அறிவித்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 5வது சிறப்பு அந்தரங்க விடயங்கள். அதாவது ஏன்னா இவங்க வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அனுபவசாலின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பழுத்த ஒரு வயதுடையவங்களாக இருக்கிறதுனால நல்ல அனுபவங்கள் நிறைந்த ஹயலுடைய சட்டதிட்டங்கள், அதே போல் பெண்களுடைய மறைவான சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை குறித்த சில விஷயங்களை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு தேவையான அந்தரங்க விடயங்களை எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நோன்பு காலத்தில் எனக்கு வந்து முத்தமிட்டார்கள் சொன்னது உம்மு சலமா. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு ஒரு பாத்திரத்தில் குளித்தார்கள் அப்படிங்கிறத சொன்னவங்க உம்மு சலமா. அதே போல் ஆயிஷாவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிகமாக இந்த மாதிரி அந்தரங்க விடயங்களை, ரசூல்லா பற்றிய விஷயங்களை உம்மு சலமா நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. என்ன அதே போல் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தியாகத்தில் இது ஒரு 6வது சிறப்பு. ஹிஜ்ரத்து போகும்போது ஃபஸ்ட்டாக இந்த அபு சலமா இருக்கிறல்ல, அவங்களுடைய கணவர், அவர் தான் மதீனாவில் முதல் முறையாக போனவங்க. மதீனாவில் முதல் ஆசிரியர் முஸ்அப். ஃபஸ்ட்டாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க யாருன்னா உம்மு சலமா, அபு சலமா தான். யார்? இந்த உம்மு சலமாவுடைய கணவர். அது ஒன்று இருக்குது, முதல் முறையாக போயிருக்காங்க. அதே போல் 2 ஹிஜ்ரத் செய்த நன்மை இந்த 2 பேருக்குமே உண்டு. உம்மு சலமாவுக்கு உண்டு, அபு சலமாவுக்கு உண்டு. ஆனால் அபு சலமா ஃபஸ்ட்டாக போயிட்டாங்களா, 2வதா அந்த குழந்தைய பிடுங்கி வச்சுக்கிருவாங்க. அந்த வரலாறுலாம் நீங்கள் 1 வருஷம் அந்த அம்மா இந்த பட்ட பாடு உம்மு சலமா அந்த குழந்தைய வாங்குறதுக்கு எங்கே ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ, அதாவது அபு சலமா விட்டுட்டு போனாரோ, அங்கே வந்து அந்த குழந்தையை தூக்கி வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அழுகுவாங்களாம். இந்த உம்மு சலமா அழுததை பார்த்த அந்த குடும்பத்து உறவினர் ஒருத்தர் அந்த அபு சலமாவுடைய வீட்டில் போய், யார் கணவருடைய வீட்டில் போய் பேசி, உங்களுக்கெல்லாம் இரக்கம் இல்லையா, 1 வருஷம் அப்படி குழந்தைய பிரிஞ்சு தாய் எவ்வளோ வாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. கொடுக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் தனி பயணம். யார்? உம்மு சலமா அவங்களுடைய ஜைனப் என்கின்ற ஒரு குழந்தை பயணிப்பாங்க. பயணிக்கும் பொழுது உஸ்மான் இப்னு அபி தொல்ஹா, யார் இவர்? மக்கா சாவிய ரசூல்லா ஒருத்தவங்ககிட்ட கொடுப்பாங்கல்ல, அந்த உஸ்மான் இப்னு அபி தொல்ஹா பார்த்து, வாங்க நீங்கள் தனியாக பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி என்ன செய்வாங்க, ஹிஜ்ரத்துக்கு அவங்களுடைய கணவர் அபு சலமாட்ட விட்டுடுவாங்க. அப்போ தான் உம்மு சலமா சொல்லுவாங்க, என்னுடைய அரபு தீபகற்பத்திலேயே ஒழுக்கமான ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு மனிதர் என்றால் உஸ்மான் இப்னு அபி தொல்ஹா தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வரலாற்றில் நடந்த சில சம்பவங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல் இந்த அபு சலமா என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஒரு நாள் அந்த உம்மு சலமாவை தன்னுடைய மனைவிட்ட வந்து, அல்லாஹுடைய தூதர் இன்னைக்கு ஒரு துவா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 2 ரிவாயத்தாக வருது. ஒன்று ரசூலுல்லா சொன்னதாக இதில் வருது. இந்த துவா ரசூலுல்லா அபு சலமாவுக்கு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க. சொன்னதை அபு சலமா வந்து உம்மு சலமா தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க. இந்த துவாவை ரசூல்லா என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்ன துவா? நமக்கு ஏதாவது முசீபத் வந்துச்சுன்னா அதை விட சிறந்ததை எனக்கு கொடு யா அல்லாஹ், இதை நீக்கிவிட்டு அதை விட சிறந்ததை எனக்கு கொடுன்ட்டு இந்த துவாவை கற்றுக் கொடுத்ததாக முதல் விடயம். அதே துவாவை ரசூலுல்லா என்ன செய்வாங்க, சொல்லி அனுப்புவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த உம்மு சலமா? அதாவது ரசூல்லா வந்து பெண் கேட்டு வரும்போது முதல்ல இது என்ன சொல்லுவாங்க, எனக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன, நான் வந்து ரோஷப்படக்கூடியவங்களாக இருக்கிறேன், நான் உறவு இதுவாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில ரிவாயத்தில் போட்டிருக்காங்க, நான் வந்து ரொம்ப வயசாலியாக இருக்கிறேன், என்ன எனக்கு வந்து வயதாகிடுச்சு சொல்லும்போது, ரசூல்லா எனக்கு வயதாகிடுச்சு இல்லை, ரசூல்லாவுக்கு முடிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 57 வயசு இருக்கும் ரசூல்லாவுக்கு. உம்மு சலமாவை திருமணம் செய்யும்போது ஒரு 57 வயது இருக்கும் ரசூல்லாவுக்கு. நானும் வயதாளி தான். அப்படி நான் ஒரு எத்தீம், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும் பொழுது, நானும் அனாதையாக இருந்தவன் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டேன், என்ன ஆதரிச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து பிள்ளைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இனிமேல் உன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை போல தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் ரோஷமுள்ள பெண்ணாக இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரசூல்லா என்ன செய்வாங்க, பதில் கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். வரலாற்றில்
ரசூலுல்லா தேடி ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா உம்மு சலமா. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா விதவையாக வந்திருக்கிறாங்க. அதுவும் தேடி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறவங்க இந்த உம்மு சலமா தான். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த ஒரு பெண்ணாக, அதுவும் அவங்களுடைய அறிவுக்கும் ஒழுக்கத்துக்குமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திருமணம் செஞ்சதாக நமக்கு வரலாறு சொல்லப்படுது. இதெல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் நிறைந்த விடயங்களாக இருக்குது. அதே போல் உம்மு சலமா சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. யா அல்லாஹ் இத்துன்பத்திலிருந்து, துஆ ரொம்ப அழகானது. யா அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து என்னை காத்தருள்வாயாக, இதை விட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருள்வாயாக. எதையெல்லாம் நாம் இழந்ததெல்லாம் சில நேரம் முசீபத்தாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு துன்பம் தான், ஒரு கவலை தான். அதை விட எனக்கு சிறந்ததை கொடு. நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் எதையெல்லாம் இந்த துன்யாவில் இழக்கிறோமோ அதை விட சிறந்ததை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். இந்த துஆ கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இதில் முக்கியமான இதுனா என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஃபுல்லாமே வரலாறு தானே. அதில் முக்கியமானதுன்னு சொல்லி எதுவும் தனிப்பட்ட முறையில் குடிக்க முடியாது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த துஆவும் அதனுடைய பொருளும். சரியா? மற்றபடி இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் முக்கியமாக இந்த 267வது பேஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டு வரும்போது மணமுடிக்க விருப்பமாக கூறி அனுப்பினாங்க. அதுக்கு உம்மு சலமா என்னெல்லாம் சொன்னாங்க அந்த விஷயம், அதாவது 4வது பேராவும் 5வது பேராவும் குறிச்சுக்கோங்க.